கேரளாவில் பிரெயின் ஈட்டிங் அமீபான்னு சொல்லப்படுற மூளையை தின்னும் அமீபாவால் கடந்த மாதம் மட்டும் 3 மாத குழந்தை உட்பட 3 பேர் உயிரிழந்திருக்காங்க. இந்த ஆண்டு மட்டும் கேரளாவில் 19 பேருக்கு இந்த தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கு. நீர்நிலைகள் இருக்கிற இந்த தொற்று எப்படி மனித மூளைக்குள்ளே போகுது, அதை எப்படி தடுக்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. நன்னீரில் வாழ்கிற நெய்லேரியா ஃபவுலேரின்ற அமீபாவால் ஏற்படக்கூடிய அரிய வகை தொற்று தான் இது. உயிரிழந்த சிறுமியோட வீட்டு பக்கத்தில் உள்ள கிணற்றுல இந்த அமீபா இருக்கிறத மருத்துவர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அமீபிக் மெனிங்கோ என்செபாலிட்டிஸ்ன்றது ஒரு அரிய மத்திய நரம்பு மண்டல தொற்று. நன்னீர், ஏரிகள், ஆறுகளில் காணப்படும் அமீபாவால் இது ஏற்படுது. நீர் மாசடைஞ்சு பல நாட்களுக்கு பிறகு இந்த வகை அமீபா அதில் உருவாகுது. இந்த தொற்று பாதிப்பு ஏற்பட்ட ஓரிரு வாரங்களுக்குள்ள மரணம் நிகழலாம். வேகமான பாதிப்பு மற்றும் தாமதமாக பாதிப்பை கண்டறிவது மரணத்துக்கு காரணமாகுது. இந்திய மருத்துவ சங்க ஆராய்ச்சி நிறுவனத்தின் ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் ராஜீவ் ஜெயதேவன் எல்லா அமீபாக்களும் மனிதர்களுக்கு தீங்கு விளைவிப்பதில்லைன்னும், அதே போல ஆறு குளங்கள்ல குளிக்கிற ஒரு சிலருக்கு மட்டும்தான் இந்த பாதிப்பு ஏற்படுதுன்னு சொல்றாரு. முதன்மை அமீபிக் மெனிங்கோ என்செபாலிட்டிஸ் நம்ம வாழ்க்கை சூழல்ல இயற்கையாகவே இருக்கும்னு அவர் சொல்றாரு. பொதுவாக காணப்படுற ஹெப்படைட்டிஸ் ஏ மற்றும் டைஃபாய்டு நோய்களுக்கு காரணமான வைரஸ் அல்லது பாக்டீரியா நீர்நிலைகளில் நிலைச்சிருக்காது. அந்த தொற்றுகளை குணப்படுத்தவும் முடியும். ஆனா இந்த வகை அமீபா தொற்று ஆபத்தானதுன்னு அவர் சொல்றாரு. உலகம் முழுவதும் பல வகையான அமீபாக்கள் காணப்பட்டாலும் ஒரு சில வகை அமீபாக்கள் மட்டும்தான் நமக்கு தொற்றுகளை ஏற்படுத்துது. முக்கியமா நெய்லேரியா ஃபவுலேரி, அகந்தமீபா மற்றும் பாலமுதியா போன்ற அமீபாக்கள் தான் மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. கேரளால சமீபத்தில் உறுதியாகியுள்ள பாதிப்புகள் பெரும்பாலும் நெய்லேரியா ஃபவுலேரி அமீபாவில் ஏற்பட்டவை தான். இந்த அமீபாக்கள் பொதுவாக குளங்கள், ஏரிகள், ஆறுகள், சரியா பராமரிக்கப்படாத நீச்சல் குளங்கள்ல உருவாகி இருக்கும். சரியா குளோரினேட் செய்யலைன்னா வீட்டு குழாய் தண்ணியில கூட இது இருக்கலாம். குறிப்பா இந்த வகை அமீபா மூக்கு வழியா மட்டும்தான் நுழையும். மூக்கு வழியா நுழைஞ்சதுக்கு அப்புறம் மூளைக்குள்ள நுழையும் போது தொற்று ஏற்பட்டு மூளையில் உள்ள திசுக்களை அழிக்குது. சுத்தமான நீர்நிலைகளில் நீந்தும் போதும், டைவிங் செய்யும் போதும் அல்லது குளிக்கும் போதும் இதன் பாதிப்பு ஏற்படலாம். சுத்தமற்ற நீர்ல முகம் கழுவும் போது, அதாவது அந்த தண்ணி மூக்குல படும்போது பாதிப்பு ஏற்படலாம்னு கொச்சி அமிர்தா மருத்துவமனையின் டாக்டர் பிரவீனா சொல்றாங்க. இந்த அமீபாக்கள் சுதந்திரமா இயற்கையோட ஒன்றி காணப்படுறதால அதை நம்ம சூழல்ல இருந்து அகற்றுவது சாத்தியமற்றதுன்னு, நடைமுறைக்கு மாறானதுன்னு சொல்றாரு டாக்டர் ராஜீவ். இந்த தொற்றுக்கான அறிகுறிகளா காய்ச்சல், தலைவலி, வாந்தி, மூக்கிலிருந்து சளி வெளியேறுதல், கழுத்தை திருப்பும் போது வலி அல்லது கழுத்தை திருப்ப முடியாத நிலை, குழப்பமான நிலை, வலிப்பு, மயக்கம், வெளிச்சத்தை ஏற்க முடியாமை உள்ளிட்டவை இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கொடிய தொற்று வராம தடுக்க குளங்கள், ஏரிகள், ஆறுகள்ல குதிப்பதை தவிர்க்கணும். ஒருவேளை குதிக்க நினைச்சாலும் மூக்குல தண்ணி படாம பார்த்துக்கணும். கைகளை மூக்கிற்குள் நுழைப்பதை தவிர்க்கணும். மூக்க கழுவுறதுக்கு குழாய் நீரை பயன்படுத்தக்கூடாது. அப்படி குழாய் நீரை பயன்படுத்தினாலும் அந்த நீரை கொதிக்க வச்சு ஆற வச்சு பயன்படுத்தணும். வீட்டில் இருக்கிற தண்ணி, நீச்சல் குளங்கள்ல போதுமான அளவு குளோரினேஷன் செய்ய வேண்டியது அவசியம். முன்னாடிலாம் இந்த பாதிப்பு தாமதமாக கண்டறியப்பட்டதால உயிரிழப்பு அதிகமாக இருந்துச்சு. ஆனா இப்போ தொற்று பாதிப்பு விரைவாக கண்டறியப்பட்டு சிகிச்சையும் அளிக்கப்பட்டதால உயிரிழப்பு குறைஞ்சிருக்கு.